டிஸ்க்ளைமர், குரலு கேவலமாக தான் இருக்கும். 2 நாளாக உடம்பு சரியில்லை. ஜிப்ரா படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா, ஹீரோயின் 2 பேரும் வெவ்வேறு பேங்க்குகளில் ஒரு முக்கியமான பதவியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் தெரியாதனமாக ஒரு சின்ன நம்பரை மாற்றி போட்டதுனால ஒருத்தர் 4 லட்ச ரூபா கட்ட வந்தது வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் போய் மாறிடுது. இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஹீரோயின் மாட்டிக்கிறா. அந்த டெபாசிட் பண்ண வந்த நபர் அவங்கள ரொம்ப கேவலமாக கேட்குறான். அப்போ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ இதில் இன்வால்வ் ஆகி, நீ என்னோட பேங்க்குக்கு ஒரு 4 லட்ச ரூபா செக்கப் போடு, அது ரிட்டர்ன் ஆகி வரதுக்குள்ளே நான் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட இருந்து நான் காசை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சில பல திருட்டு வேலை கோல்மால் வேலை பார்த்து அந்த அக்கௌண்ட்லேருந்து 4 லட்ச ரூபா எப்படியும் மீட்டு கொடுத்துட்றான். ஆனால் அவன் ஒரு மிகப்பெரிய ரவுடி, அவன் ஒரு டானுக்கு கீழே இருக்கான். அந்த 4 லட்ச ரூபா மட்டும் வரல, எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 கோடி ரூபாயும் அந்த டானோட அக்கௌண்ட்டுக்கு தேவைப்பட வேண்டிய அமௌண்ட் காணாமல் போயிடுது. ஸோ அந்த டான் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, நீ பேங்க்கையே கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு 5 கோடி ரூபா வேணும்னு சொல்கிறான். ஸோ இந்த 5 கோடி அவன் எப்படி பண்ணான், பேங்க்கை கொள்ளையடிச்சான், என்னென்னலாம் நடந்துச்சுன்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஜிப்ரா